குட் மார்னிங் கைஸ். டே 12 ஆஃப் காம்படிஷன் ப்ரெப். மார்னிங் எழுந்துச்சு என் ஃபர்ஸ்ட் மீல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒர்க்கு கிளம்பிட்டேன். போகிறப்ப பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நல்ல கிளைமேட்டு. அந்த கிளைமேட்டோடய பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் ரீச் ஆகிட்டேன். அண்ட் போன உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்கெல்லாம் செஷன் இருக்குது, யாருக்கு என்னென்ன பிடின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையில் வச்சுட்டு அண்ட் கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமில் வந்துட்டப்போல. ஸோ இவருக்கு பிடி எடுக்கணும். இன்றைக்கி இந்த பிடி வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கணும். அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். அண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கினது முக்கியம் இல்லை, பத்திரமா எடுத்து வைக்கணும், இல்லைனா காலி ஆகிடும் நம்ம வீட்டில். அண்ட் அமேசானில் ஆர்டர் பண்ண ஷூ வந்துருந்தது. ஸோ அதையும் ஒரு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த ஷூ பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுனால வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ப்ரீ ஒர்க் அவுட் மீலை மெஷர் பண்ணி சாப்பிட்டுட்டு அண்ட் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ரீ ஒர்க் அவுட் இது தான், பார்த்துக்கோங்க. அண்ட் ஜிம்முக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு. ஸோ அப்பர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக ட்ரைன் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் ஒர்க் அவுட்டாக பார்த்தீங்கன்னா லோவர் செஸ்ட்டு. ஸோ லோவர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செட் 80 வரைக்கும் புஷ் பண்ணேன். அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட்டாக பார்த்தீங்கன்னா கேபிள் கிராஸ் ஓவர் போட்டு இன்றைக்கான செஸ் கிளாஸை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு போஸ்டிங்கை போட்டு அங்கேருந்து ஷோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு ஜம்ப். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி நல்லா ஹெவியாக புஷ் பண்ணிட்டேன் பிஃபோரே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை மிஷனில் பேக்கை நல்லா ஹெவியாக ட்ரைன் பண்ணிக்கிட்டேன். கடைசி கிளாஸாக ஃபேஸ் புல் போட்டு இன்றைக்கான ஷோல்டர் ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு வழியாக. வெயிட் ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ கார்டியோ ஆப்ஸ் பண்ணோம். ஸோ ஃபாஸ்ட் இப்போ கலந்து அடிச்சுட்டு ஆப்ஸ் பண்ண இறங்கிட்டேன். ஆப்ஸ் நல்லா ஹெவியாக ட்ரைன் பண்ணிட்டேன். கார்டியோவும் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே வழக்கமாக பண்ணுறது தான் குளூட்டமின் கிரியேட்டின் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக்கை போட்டு குடிச்சிட்டு இது குடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரு அண்ட் விட்டமின் டேப்லெட்ஸ், மெக்னீசியம் அண்ட் விட்டமின் சி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு கிளைண்ட் ஒர்க்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு அண்ட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட் ஒர்க் அவுட் மீலே அதை சாப்பிட்டுட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். என்னடா மூஞ்சில் ஏதோ மாற்றம் தெரியுதுன்னு பார்த்தா பாய்ஸ் வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்க காரணத்தினால சின்னதாக ஒரு ஒர்க்கத்தை போட்டு ஏந்துட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு கிளைண்ட்டுக்கு ஒரு செக்ஷன் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது முட்டையெல்லாம் வாங்கிட்டு உள்ள என்ட்ரி போட்டாச்சு. என்ட்ரி போட்ட கையோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஆர்டர் போட்டுருந்தேன் இன்றைக்கி லேட்டான காரணத்தினால். ஸோ ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டுருந்தேன். டெலிவரி பாய் வந்திருந்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக உள்ள கிளம்பியாச்சு. அப்படியே இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.